Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்சிஆர் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அதெல்லாம் லீனியர் அல்ஜிப்ரா சப்ஜெக்ட்லேருந்து மேட்ரிசஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 8th கொஷின் பார்க்கலாம். 7 கொஷின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். 8th question, let A, B, B, n by n real matrices. Which of the following statement is correct? Option A, rank of A plus B is equal to rank of A plus rank of B. Option B, rank of A plus B is less than or equal to rank of A plus rank of B. Option C, rank of A plus B is equal to minimum of rank of A and rank of B. Option D, rank of A plus B is equal to maximum of rank of A and rank of B. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூன் 2012ல கேட்டிருக்காங்க சிஎஸ்சிஆர் எக்ஸாம்ல. இதோட ஆன்சர் இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் ரேங்க் ஆஃப் பி. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 8th கொஸ்டினோட ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை பார்க்கலாம். ரேங்க் இன்இக்வாலிட்டில இந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் ரேங்க் ஆஃப் பி இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் வேல்யூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் ரேங்க் ஆஃப் பி. இந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஐடியாவை வச்சுதான் நம்மளுக்கு இங்க கொடுத்துட்டாங்க ரிசல்ட். ஸோ அதுபடி பார்த்தோம்னா ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் ரேங்க் ஆஃப் பின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். 9th question, let f of x be the minimal polynomial of the 4 by 4 matrix A is equal to 0, 0, 0, 1, 1, 0, 0, 0, 0, 1, 0, 0, 0, 0, 1, 0. Then the rank of the 4 by 4 matrix f of A is option A 0, option B 1, option C 2, option D 4. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2012ல கேட்டிருக்காங்க சிஎஸ்சிஆர் எக்ஸாம்ல. இந்த கொஸ்டினோட ஆன்சர் இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆப்ஷன் ஏ 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ரேங்க் ஆஃப் தி 4 by 4 மேட்ரிக்ஸ் எஃப் ஆஃப் ஏ இஸ் 0. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். 9th கொஸ்டின்ல இப்ப என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஏன்றது 4 by 4 மேட்ரிக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது மினிமல் பாலினாமியல் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் 4 by 4 மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துட்டா ரேங்க் ஆஃப் தி 4 by 4 மேட்ரிக்ஸ் எஃப் ஆஃப் ஏ என்னன்றது தான் கேட்டிருக்காங்க. அப்ப எஃப் ஆஃப் ஏவோட ரேங்க் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது மினிமல் பாலினாமியல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு மேட்ரிக்ஸும் நம்மளுக்கு மினிமல் பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது நம்மளுக்கு மினிமல் பாலினாமியல் அப்படின்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து நம்மளுக்கு இந்த ஒரு மேட்ரிக்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். அப்ப எஃப் ஆஃப் ஏன்றது நம்மளுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, 0 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அப்ப இதோட ரேங்க் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 0. ஸோ ரேங்க் இஸ் 0. இதுல ஐடியா நம்மளுக்கு மினிமல் பாலினாமியல ஒரு மேட்ரிக்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால அந்த வந்து 0 டிரான்ஸ்ஃபர்மேஷனா போயிடும். அப்ப அதுக்கு ரேங்க் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏன்றது ரேங்க் ஆஃப் f of a is equal to 0. The row of f of a ன்றது rank of f of a ன்னு அர்த்தம். இப்ப rank of f of a is equal to 0. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இப்ப 10th கொஸ்டின் பார்க்கலாம். Let a, b, c be positive real numbers such that b square plus c square is less than a less than 1. Consider the 3 by 3 matrix A is equal to 1 bc, b a0, c0, 1. Option A, all the eigenvalues of A are negative real numbers. Option B, all the eigenvalues of A are positive real numbers. Option C, A can have a positive as well as a negative eigenvalue. Option D, eigenvalues of A can be non-real complex numbers. அதாவது ஏன்றது ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, வித் என்ன கண்டிஷன், பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் ஏ லெஸ் தேன் 1 இருந்துச்சு அப்படின்னா இதுல இருக்க ஐகன் வேல்யூஸ் வந்து நெகட்டிவ் ரியலா இருக்கும், இல்லைன்னா பாசிட்டிவ் ரியலா இருக்கும், இல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஐகன் வேல்யூஸ் வர்ற மாதிரி வரும்,
இல்ல ஐகன் வேல்யூஸ் எல்லாமே வந்து நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா இருக்கும் அப்படின்றதுதான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர்ல நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு இந்த கண்டிஷனோட இருக்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பி, ஆல் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஆர் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2012 கேட்டிருக்காங்க சிஎஸ்ஏஆர் எக்ஸாம்ல. இப்ப 10th கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஏவுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் ஏ லெஸ் தேன் 1. பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் ஏன்றதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏ வந்து லெஸ் தேன் 1ன்றது இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஏ லெஸ் தேன் 1ன்றதும் ஒரு கண்டிஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி இந்த ஏவுக்கு நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதா இல்ல கலந்து வருதா இல்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கா அப்படின்றத தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். டிட்டர்மினன்ட் எனக்கு பாசிட்டிவா வந்துச்சுன்னா ஐகன் வேல்யூஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ்னு சொல்லிடலாம். இப்ப நம்மளுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஏவுல இந்த ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ 1/1க்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 1க்கு மட்டும் m1 இந்த மேட்ரிக்ஸ் m1 கண்டுபிடிக்கிறோம். m1க்கு 1 மட்டும் வரும். ஸோ 1 இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ இது வந்து பாசிட்டிவ். அடுத்தது m2 பாருங்க. m2 வந்து எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா இந்த 2/2 மேட்ரிக்ஸ் எல்லாமே பாசிட்டிவா வருதான்றதுக்கு செக் பண்றோம். நம்மளுக்கு ஒரேடியா வந்து எல்லாத்தையும் டிட்டர்மினன்ட் வேல்யூ கிரேட்டர் தேன் 0ன்னு டைரக்டா கண்டுபிடிச்சு கூட பாசிட்டிவ் டெஃபினைட்னு முடிவு பண்ணி ஐகன் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிடலாம். இப்போ ஒரு இந்த மேட்ரிக்ஸ் நம்ம போடுறோம். அடுத்தது 1/1 மேட்ரிக்ஸ்க்கு அப்புறம் இப்போ 2/2 மேட்ரிக்ஸ். அப்ப m2க்கு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா 1 b b a இந்த வேல்யூ. அப்ப மைனர் வேல்யூ 1b b a எடுக்கும்போது a மைனஸ் b ஸ்கொயர்னு வரும். அப்ப a இந்த b ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா எப்படி வரும் நம்மளுக்கு c ஸ்கொயர் is less than a minus b ஸ்கொயர்னு வரும். அப்ப a minus b ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு எப்படி இருக்கு greater than c ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம இங்க யூஸ் பண்ணும்போது greater than c ஸ்கொயர்னா c ஸ்கொயர் any ஸ்கொயர் வேல்யூ is greater than 0. ஸோ செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்துச்சு. அடுத்தது 3/3 மேட்ரிக்ஸ், அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ போடுறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ போடும்போது 1 into a, அடுத்தது b 1 into aக்கு அப்புறம் மைனஸ் b எந்த மேட்ரிக்ஸ் வரும் b மைனஸ் c into 0. அப்ப b into b ன்னு வரும். அப்ப செகண்ட் வந்து b into b. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா c into 0 மைனஸ் ஏசின்னு வரும். அப்ப c into மைனஸ் ஏசி. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நீங்க போடும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். a into 1 minus c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்ப a மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் ac ஸ்கொயர். உள்ள நம்ம அந்த c ஸ்கொயர் நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ac ஸ்கொயர். அப்ப c ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் ஏன்னு போட்டுக்கலாம். இப்ப b ஸ்கொயருக்கு நம்ம b ஸ்கொயர் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க a மைனஸ் c ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். அப்ப b ஸ்கொயருக்கு நம்ம இங்க போடும்போது b ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் a மைனஸ் c ஸ்கொயர். இந்த ஐடியா படி போடும்போது so b square is less than a minus c square. அப்ப minus b square value அப்படின்னும் போது இந்த inequality change ஆகும். அப்ப இந்த வேல்யூ minus a plus c square minus ஆல multiply பண்ணும்போது inequality நம்மளுக்கு வந்து இந்த inequality less than இருக்கிறது நம்மளுக்கு எப்படி வருது greater than வந்துரும். அப்ப minus b ஸ்கொயருக்கு பதிலா நான் என்ன போட்டிருக்கேன் a மைனஸ் ஏ பிளஸ் சி ஸ்கொயர்னு போடுறேன். மைனஸ் ஏ பிளஸ் சி ஸ்கொயர்னு போடும்போது பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு மைனஸ் ஏ பிளஸ் சி ஸ்கொயர்னு போடுறேன். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏவும் இந்த ஏவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். ஏ மைனஸ் ஏ. அடுத்தது இந்த சி ஸ்கொயரும் இந்த இதையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா எப்படி கிடைக்குது சி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஏ.
a வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு less than 1. அப்ப a வேல்யூ less than 1 அப்படின்னாக்க நம்மளுக்கு 1 minus a வந்து கண்டிப்பா எப்படி இருக்கும் greater than 0வா இருக்கும். so 1 minus a greater than 0 அப்படின்னா இது greater than 0, c square ஆல்ரெடி நமக்கு ஸ்கொயர் வேல்யூ greater than 0, அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு எப்படி வரும் greater than 0. so determinant வேல்யூ நம்மளுக்கு 1 by 1 matrix, 2 by 2 matrix, minor matrix, அப்புறம் determinant, original determinant matrix எல்லாமே நம்மளுக்கு greater than 0 வர்றதுனால ஏன்றது என்னன்னு சொல்லிடலாம் positive definite சொல்லலாம். so all the eigenvalues of a are positive real numbers அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். so பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். all the eigenvalues of a are positive real numbers. இப்போ 11th question பார்க்கலாம். The system of equations x plus y plus z is equal to 1, 2x plus 3y minus z is equal to 5, x plus 2y minus kz is equal to 4, where k belongs to R has an infinite number of solutions for option A k is equal to 0, option B k is equal to 1, option C k is equal to 2, option D k is equal to 3. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2012 சிஎஸ்சிஆர் எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு கே இருக்கு, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு கே வந்திருக்கு. ஸோ இந்த கே வேல்யூ என்னன்றது தான் நம்மளுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கே இஸ் ஈக்குவல் டு 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனோ இல்ல நோ சொல்யூஷனோ இருக்கணும் அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா சிங்குலரா இருக்கணும். இந்த சிங்குலரா இருக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு எப்படி வரணும், டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு வந்துச்சுனாக்கா அந்த சிஸ்டம் ஹாஸ் எய்தர் நோ சொல்யூஷன்ஸ் இல்லைனாக்கா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் வரதுக்கு சான்ஸ் இல்லை. இட் டஸ் நாட் ஹேவ் எ யூனிக் சொல்யூஷன். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த இதுல மேட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா ஏ அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் நான் போடுறதுக்கு இந்த மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன் 1 1 1. இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குனாக்கா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ ஹேஸ் இன்ஃபைனைட் சொல்யூஷன் அப்படின்னா நலிட்டி வேல்யூ கிரேட்டர் தேன் 0, அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்றது வரணும். அப்ப இங்க எடுத்துக்கும் போது இந்த மேட்ரிக்ஸ் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏபி இந்த மேட்ரிக்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட், இது எக்ஸ் ஒய் இசட், இது கான்ஸ்டன்டோட வேல்யூ. இப்ப எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட், அப்புறம் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் 3 ஈக்குவேஷனும் நான் இங்க எழுதியிருக்கேன். 3 ஈக்குவேஷனும் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இதுல நம்ம வந்து இந்த டயகனல் என்ட்ரிஸ் கீழே இருக்க டயகனல் என்ட்ரிஸ் கீழே இருக்கிறத நம்ம வந்து 0 பண்ணணும். அப்ப இந்த பாத்தீங்கன்னாக்க கீழே இருக்க வேல்யூ இந்த இடத்துல இது மூணுத்தையும் நம்ம மேக்ஸிமம் 0 பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம 0 பண்றோம். அப்ப 2 1 இது ரெண்டுத்தையும் நம்ம 0 பண்ணறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்ப இதுக்குள்ள 0 ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரோ 2ல ரோ 2 மைனஸ் 2r1 பேசிக் ரோ ஆபரேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ரோ 2ன்றது செகண்ட் ரோ, r3ன்றது தேர்ட் ரோ. அப்ப r2 மைனஸ் 2 டைம்ஸ் r1ன்றது ஃபர்ஸ்ட் ரோ. மேல அதுக்கு நேரா இருக்கிற கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 1. அப்ப இந்த 1ஓட நம்ம 2ஓட மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணலாம். அது மாதிரி தேர்ட் ரோவுக்கு அப்படியே நீங்க மைனஸ் பண்ணலாம். தேர்ட் ரோவுக்குள்ள 1 தான் இருக்கு, அப்ப ஃபர்ஸ்ட் ரோவுல 1 தான் இருக்கு. அப்ப நம்ம டைரக்டாவே மைனஸ் பண்ணலாம். அப்படி போடும்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி வருது, அந்த மேட்ரிக்ஸ் எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ அப்படிதான் இருக்கும் 1 1 1 1. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் 0, அடுத்தது 1 மைனஸ் 3 3, அடுத்தது தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா 0 1 மைனஸ் கே மைனஸ் 1 3. இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு 0வா வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர்ல இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா வந்திருக்கு. இங்க பாருங்க நம்மளுக்கு இந்த கேஸ்ல இந்த இதுல எல்லாமே நம்மளுக்கு இந்த செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோவை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் நம்மளுக்கு சேம் நம்பர் அண்ட் இது ரெண்டும் நம்மளுக்கு சேம் நம்பர். அப்ப கண்டிப்பா எது ரெண்டும் நம்மளுக்கு சேமா வரணும், இந்த வேல்யூ நம்மளுக்கு சேமா வரணும். அப்ப மைனஸ் கே மைனஸ் 1ம் மைனஸ் 3யும் சேமா வரணும். அப்ப ஈக்குவேட் பண்ணிக்கலாம். மைனஸ் கே மைனஸ் 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்ப கேன்றது என்னன்னு வந்துட்டு 2.
அப்ப இந்த சிஸ்டம்க்கு நம்மளுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வரணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா இருக்கணும். அப்படின்னாக்க நம்மளுக்கு ஐடென்டிக்கல் ரோ இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் 0ன்றது ஈஸியா சொல்லிடலாம். சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேட் பண்ணும்போது இது மட்டும்தான் நம்மளுக்கு ஈக்குவேட் பண்ற மாதிரி வருது. மீதி எல்லாம் சேமா இருக்கிறதுனால k is equal to 2ன்றது கரெக்ட் ஆன்சர் வந்துடும். சோ k is equal to 2ன்றது ஆப்ஷன் Cன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 12th question. The trace of the matrix 2 1 0 0 2 0 0 0 3 power 20 is option A 7 power 20, option B 2 power 20 plus 3 power 20, option C 2 into 2 power 20 plus 3 power 20, option D 2 power 20 plus 3 power 20 plus 1. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2018 சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆப்ஷன் சி 2 into 2 power 20 plus 3 power 20ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப 12th கொஸ்டின்ல என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 3/3 மேட்ரிக்ஸ் பவர் 20க்கு நம்ம வந்து ட்ரேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ட்ரேஸ்னாக்கா நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சம் ஆஃப் இட்ஸ் ஐகன் வேல்யூன்னு அர்த்தம். சம் ஆஃப் இட்ஸ் ஐகன் வேல்யூ. அப்ப இது 3/3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால மொத்தம் எத்தனை ஐகன் வேல்யூஸ் வரும்? 3 ஐகன் வேல்யூஸ் வரும். சோ நம்மளுக்கு 3 ஐகன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த கொஸ்டின்ல இந்த மேட்ரிக்ஸ் அனலைஸ் பண்ணும்போது இது ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது பார்க்கும் போதே. இப்ப ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே எல்லாமே நம்மளுக்கு 0 என்ட்ரிஸ் வருது பாருங்க. அதனால இது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். சோ இதுல இருக்கிற டயகனல் என்ட்ரிஸ் தான் நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸா இருக்கும். சோ இந்த டயகனல் என்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா 1 2 இன்னும் 2 அடுத்தது 3ன்னு இருக்கு நம்மளுக்கு. சோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏன்றது கண்டுபிடிச்சிட்டோம். 2 2 3ன்றது கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா ஐகன் வேல்யூ ஆஃப் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்றதை நம்ம என்னன்னு சொன்னோம்? டயகனல் என்ட்ரிஸ்ன்னு சொன்னோம். லாம்டான்றது ஐகன் வேல்யூ ஆஃப் ஏவா இருந்துச்சு அப்படின்னா லாம்டா பவர் nன்றது ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ பவர் nன்றது தெரியும். இப்ப நம்ம ஐகன் வேல்யூ ஆஃப் ஏன்றது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ பவர் 20க்கு நம்மளுக்கு என்னன்னு போட்டுக்கலாம். a power 20க்கு ஐகன் வேல்யூ ஆஃப் a power 20க்கு 2 power 20 2 power 20 3 power 20. so trace of a power 20 தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. so trace of a power 20னா இதோட sum of eigen value தான் நம்ம போடணும். இப்போ sum of eigen value நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 power 20 plus 2 power 20 plus 3 power 20. அப்ப 2 times 2 power 20 plus 3 power 20ன்னு வர்றதுனால இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில 2 into 2 power 20 plus 3 power 20ன்றது தான் இருக்கும். சோ இந்த ஆப்ஷன் சின்றது தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். 13th question ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். வாட் இஸ் தி ரேங்க் ஆஃப் தி ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ்? 1 1 1 1 1 1 2 2 2 2 1 2 3 3 3 1 2 3 4 4 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் இதுல 1 வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. செகண்ட்ல 2 வந்து 4 டைம்ஸ், அடுத்ததுல 3 டைம்ஸ் அண்ட் 4 வந்து அடுத்ததுல 2 டைம்ஸ் அண்ட் மீதி லாஸ்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் என்னவா இருக்கும்ன்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. இந்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 5/5 மேட்ரிக்ஸ். இதை நம்ம செக் பண்ணோம். நம்மளுக்கு ரேங்க் வந்து 5 4 3 2 1 எதுல எது வேணாலும் இருக்கலாம் நம்மளுக்கு. இப்ப இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2019ல சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். இந்த என்ட்ரிஸை வச்சு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 5ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இஸ் 5. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எப்பயும் தெரிஞ்ச பேசிக் ரோ ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரோ ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல என்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல 1 தான் இருக்கு எல்லாமே. செகண்ட் என்ட்ரியில பாத்தீங்கன்னா 1, ஃபர்ஸ்ட் இது என்ட்ரி மட்டும் 1, மீதி எல்லாமே நம்மளுக்கு 2ன்னு இருக்கு. அடுத்ததுல பாத்தீங்கன்னா 3 வந்து 3 டைம்ஸ் வந்துருக்கு. அடுத்ததுல 4 வந்து 2 டைம்ஸ், மீதி எல்லாமே நம்மளுக்கு சேமா தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து 1 1 1 இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி நம்மளுக்கு. அப்ப R1 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம R1 வச்சு மைனஸ் பண்ண போறோம். அப்ப எப்படி போடுறேன் அப்படின்னா
R2 minus R1 இதான் வந்து நம்மளுக்கு நியூ R2. ஃபர்ஸ்ட் இருக்கிற R2ல இருந்து நம்ம என்ன பண்றோம், R1 வச்சு மைனஸ் பண்றோம். அதாவது R1ல எல்லா என்ட்ரியும் நம்மளுக்கு 1 1ன்னு இருக்கிறதுனால ஈஸியா அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி R2க்கு போட்ட மாதிரி R3க்கு போடுறோம், அதே மாதிரி R4க்கும் போடுறோம், அடுத்தது R5க்கும் போடுறோம். அது ஜென்ரலா நான் எப்படி எழுதியிருக்கேன்னாக்கா Ri மைனஸ் R1ன்னு போட்டுக்கோம். I is equal to 2 3 4 5. அதே மாதிரி இந்த என்ட்ரில பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நம்மளுக்கு என்னவாயிடுச்சு, 1 1ன்னு இருக்கிறதுனால 0 ஆயிடும். இப்ப அடுத்ததுல பாருங்க, இது எல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்கு, 1 1 1 இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம 0 பண்ணணும். அப்ப இத 0 பண்ணணும் அப்படின்னா இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த செகண்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம், இங்க வந்து செகண்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு R3 பழைய R3 மைனஸ் R2 ஃபிக்ஸ் பண்றோம். அதே மாதிரி 3 4 5 வரைக்கும் அதே மாதிரி போடுறோம். இப்போ R4 மைனஸ் R2னா நியூ R2 வந்துடும், R4 வந்துடும். ஸோ அதே மாதிரி போட்டிங்கன்னா செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல நம்மளுக்கு எப்படி வந்துச்சு, இதெல்லாம் 0வா இருந்துச்சு. செகண்ட் இதுல எது 0வா இருக்கு நம்மளுக்கு, இதெல்லாம் 0. நம்மளுக்கு R2 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததுல எதை நம்ம 0 பண்ணணும், இப்ப இதை 0 பண்ணணும். அப்ப இந்த இதை 0 பண்ணணும். அப்ப இந்த இதை நம்ம 0 பண்ண போறோம். அடுத்ததுல எப்படி போடலாம், R3 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப R3 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் 0 பண்ணணும். இப்ப நம்ம R2 நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இந்த இதெல்லாம் போட்டோம் இல்லையா, இப்ப R1 ஃபிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் 0 பண்ணணும். அடுத்தது R2 ஃபிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் 0 பண்ணணும். இப்ப அடுத்தது நம்ம எதை 0 பண்ணணும் அப்படின்னாக்க இதை தான் நம்ம 0 பண்ணணும். இதை 0 பண்றதுக்கு எந்த ரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், R3 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க போறேன். அப்ப R1 R2 R3 நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், R4 and R5க்கு மட்டும் மாத்த போறேன். R4 அப்படியே வந்து எதை வச்சு மைனஸ் பண்ண போறேன், அதுக்கு மேல இருக்கிற ரோ R3 வச்சு மைனஸ் பண்ண போறோம். அப்ப R4 மைனஸ் R3. இதே மாதிரி R4க்கு போட்ட மாதிரி R5க்கு நம்ம மாத்தணும். R5லயும் மைனஸ் R3 தான் போடுறோம். சோ அதுல நம்மளுக்கு இது என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் இதுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணும்போது இது 0, செகண்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இதெல்லாம் 0, தேர்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணும்போது இது 0. இப்ப அடுத்தது நம்ம எதை 0 பண்ணணும் அப்படின்னா இந்த என்ட்ரியை நம்ம 0 பண்ணணும். அப்ப அதுக்கு மேல இருக்கிற ரோ என்ன, R4 ரோ 4. அப்ப ரோ 4ல வச்சு மைனஸ் பண்ண போறோம். அப்ப R5 மைனஸ் R4ன்றதான் நியூ R5ன்னு வந்துடும். சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு என்னன்னே வந்துருச்சு, 1 1 1 1ன்னு வந்துருச்சு. நம்மளுக்கு இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டிப்பா நாட் 0வா தான் இருக்கும். சோ ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம், 5ன்னு சொல்லிடலாம். ஏன்னா இது 5x5 மேட்ரிக்ஸ், அந்த 5 அந்த டயகனல் என்ட்ரிஸ்ல 5 என்ட்ரிஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. இதை பார்த்தாலே ஈஸியா நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டின்றது கரெக்ட் ஆன்சர். 14th question. A என்றது n by n matrix Aij, n is greater than or equal to 3, where Aij is equal to bi square minus bj square, ij from 1 to n for some distinct real numbers b1 to b1, b2, b3, etc. up to bn. Then determinant of A is product over I less than j, bi minus bj. Second option, product over I less than j, bi plus bj. Option C 0, option D 1. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2013 சிஎஸ்சிஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். இதோட மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா n by n மேட்ரிக்ஸா கொடுத்திருக்காங்க. அண்ட் என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி வரணும் அப்படின்னா ஏஐஜேன்றது bi ஸ்கொயர் மைனஸ் பிஜே ஸ்கொயர்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. ij from 1 to nன்றதுனால இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் என்னன்றதை இங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ 14th கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, ஏ என்றது n by n மேட்ரிக்ஸா இருந்து ஏஐஜேன்றது
bi ஸ்கொயர் மைனஸ் bj ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் a என்னன்றது தான் கேட்டிருக்காங்க. இப்போ a n கொடுத்திருக்கிற கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் n is equal to 3க்கு போட்டு காமிக்கிறேன். n is equal to 3 போடும்போது a33ன்றது எப்படி எழுதலாம்? a11 a12 a13. அதே மாதிரி a21 a21 a23 a22 a23. அடுத்தது a31 a32 a33. அடுத்ததுல இதுல என்ட்ரி நம்ம fill up பண்றோம். ai எல்லாம் நம்மளுக்கு 0. ஃபார் சம் a11 ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? இந்த என்ட்ரி படி பாத்தீங்கன்னாக்க a11ன்றது நம்மளுக்கு எப்படி வரும்? a11ன்றது நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா b1 ஸ்கொயர் மைனஸ் b1 ஸ்கொயர்னே வரும். ஸோ b1 ஸ்கொயர் மைனஸ் b1 ஸ்கொயர்ன்றது 0. அதே மாதிரி 2க்கும் அதே தான் வரும். ij ரெண்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 0. அதே மாதிரி 3னாக்க நம்மளுக்கு b3 ஸ்கொயர் மைனஸ் b3 ஸ்கொயர்ன்றது 0ன்னு வந்துடும். ஸோ டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வருது? நம்மளுக்கு டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த இதுல 0ன்னு கிடைக்கும். அடுத்த என்ட்ரி பாருங்க, நம்மளுக்கு b1 ஸ்கொயர் மைனஸ் b2 ஸ்கொயர். a12ன்றது b1 ஸ்கொயர் மைனஸ் b2 ஸ்கொயர். a13ன்றது b1 ஸ்கொயர் மைனஸ் b3 ஸ்கொயர். அடுத்ததுல a21க்கு பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு எப்படி வரும்? b2 ஸ்கொயர் மைனஸ் b1 ஸ்கொயர். அடுத்தது 23க்கு b23 ஸ்கொயர் b2 ஸ்கொயர் மைனஸ் b3 ஸ்கொயர். அடுத்தது 31க்கு b3 ஸ்கொயர் மைனஸ் b1 ஸ்கொயர். அடுத்தது a32க்கு b3 ஸ்கொயர் மைனஸ் b2 ஸ்கொயர். இதோட வேல்யூவை நீங்க இந்த மைனஸை வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து a பவர் t, அதாவது a டிரான்ஸ்போஸோட வேல்யூவா கிடைக்கும். ஸோ மைனஸ் a பவர் t, அதாவது a is equal to a transpose, a is equal to minus a transpose வர்றதுனால நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிடலாம்? a is equal to minus a transpose வந்ததுனால இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லிடலாம். n is equal to 3க்கு நான் இங்க போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்குது. அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு வந்துருச்சு? 0ன்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் சின்றது 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க, இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டிப்பா 0 கிடைக்கும். நான் 3 கலர்ல கொடுத்துருக்கேன். அந்த 3 கலரோட ப்ராடக்ட் வேல்யூ மைனஸ் 3 கலரோட ப்ராடக்ட் வேல்யூன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து டிட்டர்மினன்ட் 0ன்றது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சின்றது 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர், டிட்டர்மினன்ட் வேல்யூ. இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். எஸ் ஆறுமுகம் அண்ட் எஸ் ராமச்சந்திரன் அண்ட் பாண்டியன் மூர்த்தி. இதுலேருந்து ஆறுமுகம் ராமச்சந்திரன் இன்விடேஷன் டு கிராஃப் தியரி புக்கை ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.